அந்த அல்வா குடுக்கறதெல்லாம் மாமா கரெக்டா பண்ணுவாரு. மாமா உங்களுக்கு நல்லா கிண்ட வேலை மாமா. அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. அல்வாவை மட்டும் கிண்டிட்டுருங்க. உமா, நீ எதுவும் வேலை செய்ய வேண்டாம். நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. இல்ல இல்ல, டாக்டர் எப்பவும் போல வேலை செய்யலாம் தான் சொல்லிருக்காரு. ஹலோ, அது எப்பவும் வேலை செய்யறவங்களுக்கு சொல்லிருப்பாரு. ஓகே. இந்த லிஸ்ட் படி அங்க ஸ்டோர் ரூம்ல எல்லா ஜாமானும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அத தனித்தனியா பிரிச்சு வை. எல்லாருக்கும் ஆர்டர் போட்டுட்டு நீங்க என்ன சம்பந்தி பண்ண போறீங்க? நான் தான் சமையல் பண்ண போறேன். நீங்க எல்லாரும் எனக்கு உதவி பண்ண போறீங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? அப்படி உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க சமைங்க. நான் உங்களுக்கு கூட மாட உதவி பண்றேன். இல்ல சம்பந்தி, நீங்களே செய்யுங்க. ஏய் அப்பா, நீ எங்க போற? இல்லப்பா, நான் போய் அதத எல்லாத்தையும் பாத்துட்டு வந்துடுறேன்ப்பா. நீ எதையும் பார்க்க வேண்டாம், நான் சொல்றத மட்டும் செய். என்னோட தகுதிக்கும் திறமைக்கும் அப்பா என்ன வேலை வச்சிருக்கீங்க? போய் எல்லா பாத்திரத்தையும் சுத்தமா கழுவு போ. அப்பா. என்ன அப்பா? அப்புறம் பழக்க தோஷத்துல 1-2 பாத்திரத்தை மடியில கட்டிட்டு போயிடாத. ஏன்னா அதெல்லாம் வேற யாரும் இல்ல, உன் வீட்டு பாத்திரம் தான். சரிப்பா. இந்த பாரு, இந்த அண்டா குண்டாக்குள்ளெல்லாம் இறங்கி கழுகுறதுக்கு நீ தான் சரியான ஆளு. அப்பா, நானே எப்படிப்பா இதெல்லாம்? இந்த பாரு, உன்னாலதான் எல்லாரும் ஒத்துக்கிட்டு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பேசாம சொன்னதை மட்டும் செய். பா. ஏங்க வாங்க, நம்ம ஜோடி போய் பாத்திரம் கழுவுமா? ஏய், நீ முதல்ல போ. சரிப்பா. நீங்க போய் முதல்ல சிலிண்டர் எடுத்துட்டு வாங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்றேன். சரிங்க மாமா. டேய் ரவி. அப்பா. நீ என் கூடவே இரு. சரிங்கப்பா. சீதா, நீ என்ன பண்ற? இருங்க, எல்லாம் ரெடியானதும் அடுப்புக்கு சூடத்தை காட்டி பத்த வச்சிடுறேன். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். வாங்க. இந்த சங்கிலி எங்கேயோ போய் பிச்சை எடுத்துட்டு வந்துட்டு தான் இங்க நீ தலை நிமிர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கியா? இதை நீ நாளைக்கு சபையில எப்படி போடுறன்னு நான் பாக்குறேன்டா. மா, என்னமோ தேடிட்டு இருக்காரு பாருமா. நீங்க முதல்ல கொஞ்ச நேரம். என்ன மாப்ள, என்ன டென்ஷனு? பாப்பாக்காக வாங்கி வச்ச செயினை காணோம். என்னையா செயினை காணோம்னு இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? ஆமா, காணோம். எங்க வச்சிருந்தீங்க? பேக்குள்ளதான் வச்சிருந்தேன். இப்ப பார்த்தா காணோம். எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. உங்க அப்பா உங்க வீட்டு பைப்ல தண்ணி வரலன்னா கூட நான் தான் காரணம்னு சொல்ற மாதிரி நீ என்ன சொல்லிடாத. இப்ப உங்களை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? கவனமா இருக்க தேவையில்லையா? இப்படி தொலைச்சிட்டு நிக்கிற. ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்ல 4 பேர் வரதான் செய்வாங்க. இப்படியே பையில வச்சுட்டு போவ?
இல்ல இதுலதான் வச்சேன். கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. நீ வாங்கிட்டு வந்து செயினை நானும் பார்க்கல. ஏமா நீ பாத்தியா? இல்லப்பா. பாரு, உமாவும் பார்க்கல. வேற யாரும் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. நீ உண்மையிலேயே செயினை வாங்கிட்டு தான் வந்தியா, இல்ல தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி ஒரு டிராமா போட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? இல்லப்பா, நான் யதார்த்தமா தான் கேக்குறேன். இல்லன்னா இல்லன்னு சொல்லு, நாம பார்த்து ஏதாவது பண்ணிக்கலாம். இதுல போய் எதுக்கு கௌரவ குறைச்சிடலாம்? ஏன்னா இங்க நாம 3 பேர் மட்டும்தான் இருக்கோம். எதுவா இருந்தாலும் சொல்லு. நான் செயினை வாங்கினேன், அத இந்த பையில தான் வச்சேன். இப்ப அதை காணோம். ஏற்கனவே இந்த ரேவதியோட நாத்தனாரு உங்க குடும்பத்தாளுங்களை பத்தி ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்காங்க. இப்போ செயின் கொண்டு வந்தேன் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. உமா, யாரு நம்புறாங்களோ இல்லையோ, முதல்ல ரேவதியே நம்ப மாட்டா. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அது எப்படி 4 நாள்ல 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு அந்த செயினை வாங்கின? அது என்னோட பிரச்சனை. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? இப்போ தொலைஞ்சு போன செயினை தேடவா, இல்ல நான் எப்படி செயினை வாங்கிட்டு வந்தேன்னு உங்களுக்கு வழக்க சொல்லவா? இந்த சிச்சுவேஷன்ல கூட உன் நக்கலுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இத போய் சபையில சொன்னா உன்னை யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. தணிகாச்சலத்தோட மருமக வந்து ஏமாத்தி டிராமா போட்டு போயிட்டான்னு தான் சொல்லுவாங்க. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, நான் பணம் தரேன், நீ வாங்கிக்க. ஆனா என்னடா எதையோ தொலைச்சிட்டு தேடுற மாதிரி இருக்கு? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. நீ எதையோ தேடிக்கிட்டு இருக்கேங்கிறது தெரியுது. என்னன்னு சொல்லு. இல்லம்மா, செயினு காணோமா. செயினா? இல்லம்மா, பேக்ல தாம்மா வச்சேன். இப்ப பார்த்தா காணோமா. பேக்ல வச்சேன்னு சொல்லிட்டு இங்க வந்து கண்ட இடத்துல தேடிக்கிட்டு இருக்க? இல்லம்மா, பேக்ல தாம்மா வச்சேன். ஆனா இப்ப தேடி பார்க்கும்போது காணோமா. வேற எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டேனான்னு தெரியல. அம்மா, ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். சீதா, முதல்ல இவன் செயின் வாங்கிட்டு வந்தானா? என்னங்க நீங்களே அவனை இப்படி சந்தேகப்படலாமா? பாப்பாவுக்கு போடணும் தான் செயினை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கான். அதை இப்ப காணணும் தான் இப்படி பதறி போய் தேடிக்கிட்டு இருக்கான். என்ன யோசிக்கிறீங்க? நாம கொடுக்கற 500 ஆயிரத்துல எப்படி தங்க செயின் வாங்க முடியும்? அவன் தான் கொஞ்ச நாளா பெயிண்டர் வேலைக்கு போனான்ல. 4 நாள் வேலைக்கு போனா 4-5 சவரன்ல தங்கம் வாங்க முடியுமா? பெயிண்டிங் வேலையில அவ்வளவு பணம் கொடுக்கறாங்களா என்ன? என்ன சீதா பேசுற நீ? சீதா, என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லு. இங்க பாரு, அவன் செயினை காணும் காணும்னு தேடிட்டு இருக்கானே, அவன்கிட்ட உண்மையிலேயே செயின் இருந்துச்சா? ஆமாங்க, இருந்துச்சு. நீ பாத்தியா? ஆமா, நான் பார்த்தேன். அவன் செயின் வாங்கின உடனே முதல்ல என்கிட்ட தான் கொண்டு வந்து காட்டினான். நீங்க கேட்ட மாதிரியே எல்லா கேள்வியும் நானும் அவன் கிட்ட கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னான்? இவன் கூட காலேஜ்ல 3 வருஷம் ஒன்னா படிச்ச ஃப்ரெண்டு, நல்ல வசதியான பொண்ணா. இவன் அங்க பெயிண்டர் வேலை பார்க்கவும் மனசு கேட்காம விசாரிச்சிருக்கா. இவனும் என் அக்கா பொண்ணு பெரியவளாயிருக்கா, சீர் செய்யணும்னு அவகிட்ட சொல்லிருக்கான். அவதான் அந்த செயினை இவனுக்கு கொடுத்திருக்கா. என்னதான் கூட படிச்சிருந்தாலும் யாராவது 5 பவுன் செயினை தூக்கி சாதாரணமா கொடுப்பாங்களா? அவன் அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி என்கிட்ட கொடுத்து பேச சொன்னான். நானும் பேசினேன். சொல்லுங்க சார், என்ன வேணும்? கம்மல், வளையல், செயின். சார், அந்த செயின் மாதிரி ஏதாவது கிடைக்கும்? கிடைக்கும் சார். இதுல பார்த்து எடுத்துக்கோங்க சார்.
இது என்ன விலை? இந்த செயின் 250 ரூபா வரும் சார். இதை வாங்கி கழுத்துல போட்டீங்கன்னா சும்மா மைனர் கணக்கா இருக்கும் சார். ஒரிஜினல் எடுத்து கவரிங் எதுன்னு கண்டே பிடிக்க முடியாது சார். அப்படி ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் சார். குவாலிட்டி நம்ம கிட்ட நல்லா இருக்கும் சார். சார் இது ஒன்றும் கருத்துறாதே. சார் என்ன சார் இது அநியாயமா கேக்குறீங்க? 250 ரூபாய்க்கு வாங்கினா எப்படி சார் கறக்காம இருக்கும்? வருஷம் முழுக்க எப்படியே மினுக்குன்னு தான் சார் இருக்கும் சார். 3 மாசம் வாரண்டி சார். நம்ம கிட்ட கேரண்டி இருக்கு சார். அது வரைக்கும் கருக்காது சார், நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் எதுவும் செய்யலைன்னா எனக்கு மட்டும் இல்ல, அப்பா அம்மாவுக்கும் சேர்த்து தான் அசிங்கம். இந்த ரேவதியோட நாத்தனார் வேற அவளை குத்தி காட்டிட்டே இருப்பா. இப்போதைக்கு இதை வாங்கி சபையில போட்டுட்டு அப்புறமா ரேவதிட்ட சொல்லிக்கலாம். சார் என்ன சார் 250 ரூபா பொருளுக்கு இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க? வேணுமா வேணாமா சார்? அண்ணா இத இந்த நகை கடையில வைக்கிற மாதிரி பவுச்சில் வச்சு தரமா? நம்ம கிட்ட இருக்கு சார். அது 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். சரி ஓகே. ஓகே சார். மொத்தம் 300 ரூபாய். 300 ரூபாச்சா? அதான் நாங்க வச்ச சீர் மேலே டவுட் வந்துருச்சுல, அப்புறம் எதுக்கு அந்த சீரு? ஏய் எடுங்க இதெல்லாம், கிளம்பு. ஏய் கிளம்புங்களா. இங்க பாருங்க, சொல்றது கேளுங்க. வேண்டாம் ராஜா ராஜா என்னடா இது? கொஞ்சம் பொறுமையா இருடா ப்ளீஸ் ரா. அக்கா பொறுமையா இருடா. அம்மா அவ்வளவு பேசுது. இருடா இரு. மச்சான் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ரொம்ப ஓவரா பேசுறீங்க. இப்படி வா அண்ணி, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அண்ணி. நீ என்ன வந்து சமாதானப்படுத்துற? நான் தான் இதுல ஒரு நகை கவரிங் நகை இருக்குன்னு சொல்றேன்ல. அப்படியா? சரி, அப்போ ஒண்ணு பண்ணுவோம். இப்பவே இங்கேயே ஆசாரிய வர வைப்போம். எல்லாத்தையும் உரசி பாத்துருவோம். இதுல இருக்கிற எல்லாமே சொக்கத்தங்கன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்கம்மா, என்ன பண்ணுவீங்க? இருந்தா என்ன செய்வோம்? அதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல மாட்டோம். ஐயா, அப்படிலாம் சும்மா விட முடியாதுமா. சபை முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு அப்படியே விட்டுருவீங்களா நீங்க? அத்தனையும் தங்கமா இருந்தா நீங்க பேசின பேச்சுக்கு இங்க எல்லாரும் முன்னாடியும் சபையில எங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். கேப்பீங்களா? ராஜா ராஜா என்னடா அவங்க தான் அப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா நீயும் பதிலுக்கு பதில் அப்படி பேசிட்டு இருக்க. கொஞ்சம் பொறுமையா இருடா. அவங்க என்ன சொன்னாங்கன்னு போய் கேளு. என்ன நீ? சரி, நான் ஒத்துக்கிறேன். நீங்க ஆசாரிய வர வச்சு உரசி பாத்துருங்க. அது வரைக்கும் இங்க வேற எதுவும் நடக்க கூடாது. யாரும் வெளியில போகவும் கூடாது. என்ன அநியாயமா இருக்கு. முதல்ல எங்களோட எடுத்து கொடுமா. வாழ்க்கையில முதல் முறையா நான் வாங்கி கொடுத்த தங்கத்தை அடுத்தவன் உரசி பாக்குற நிலைமை வந்திருக்கு. என்ன குடும்பமோ. இது தங்கம் தாமா. கேட்டுக்கோங்கப்பா, நானும் என் ஒரே பொண்ணு செஞ்ச சீர்ல எந்த குத்தமும் இல்ல, எந்த குறையும் இல்ல. இது யாரோடது? என்னோடதுதான். அத வாங்கின பில்லு, கடை சீலு, கேரண்டி கார்டு, பாக்ஸ், கார்டு தச்ச ஸ்லிப் ஒவ்வொன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். அத மட்டும் நீ கவரிங்னு சொன்ன, இந்த இடத்த விட்டு நீ முழுசா போக மாட்ட சொல்லிட்டேன். இது சுத்த தங்கம் தான். என்னங்க வேலைக்கு கூட்டிட்டு வந்து மிரட்டுறீங்க? நீங்க கோச்சிக்காம பாருங்க. அவன் எப்பவுமே இப்படிதான் காமெடி பண்ணிட்டே இருப்பான். சரி, அடுத்தது கொடுங்க. மாமா சொல்லுமா. நான் ஒன்னு சொல்லுவேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. இது கவரிங் நகைன்னா இப்பவே சொல்லிடுங்க. நாங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டோம். ரேவதி, என்னம்மா ஒவ்வொரு தடவையும் எங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு வர சொல்றீங்களா?
மா மலரு என்னம்மா இதெல்லாம்? உங்க அக்கா என்னென்னமோ சொல்லுது, நீ கம்முனு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. ஐயோ அப்படிலாம் இல்ல மாமா, ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா. இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சது நீ. இப்ப எல்லாரும் ஒவ்வொருத்தர சொல்லி காட்டுறாங்க. இங்க பாருமா, எங்ககிட்ட காசு பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா மான மரியாதை நிறையவே இருக்கு. கடனை உடனே வாங்கிதான் இந்த நகையை நாங்க சீர் செஞ்சிருக்கோம். அக்கா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மாமா கொடுத்த நகை போய் இப்படி பேசுற? சாரி மாமா, ப்ளீஸ் மாமா உட்காருங்க மாமா, ப்ளீஸ் மாமா உட்காருங்க மாமா, உட்காருங்க அத்தை. அத்தை ப்ளீஸ். நகைய ஒர்சி பாரு, மனுஷங்களை ஒர்சி பார்க்காத. ஒர்சியா? வெக்கம் கேட்ட குடும்பம். இந்த பொழப்புக்கு நாடுகிட்டு சாவலாம். டேய் தங்கராசு, முதல்ல உன் பொண்டாட்டி போட்டிருக்க நகையெல்லாம் ஒரிஜினலான்னு உரசி பாரு. இது ஒரு விசேஷம். செக். அக்கா 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 சொல்றத கேளுக்கா. அக்கா ஒரு நிமிஷம் அக்கா. டேய் போடா. அக்கா கொஞ்சம் நில்லுக்கா, நான் சொல்றத கேளுக்கா. நீ என்னையா இந்த அளவுக்கு அசிங்க பிடிச்சவனா இருக்க? இப்படி சபையில வந்து மானத்தை வாங்கிட்டு இருக்க. உனக்கு தான் அதெல்லாம் இல்ல. நீ பண்ண காரியத்தினால எனக்கும் என் பொண்ணுக்கும் தான் அசிங்கமா இருக்கு. நான் தான் 2 நாளைக்கு முன்னாடியே உங்ககிட்ட கேட்டேன்ல, உன் அக்கா பொண்ணுக்கு சீர் செய்யறதுக்கு பணம் வேணுமா பணம் வேணுமான்னு கேட்டேன்ல. ஒரு வார்த்தை வேணும்னு சொல்லியிருந்தா நான் கொடுத்து தொலைச்சிருப்பேன்ல. சரி, ஓசியில வாங்குறதுக்கு உன் தன்மான இடம் கொடுக்கலன்னா கடனாவது வாங்கியிருக்கலாம்ல. இப்படி அத்தனை பேர் முன்னாடியும் மொத்த குடும்பத்தையும் அவமானப்படுத்திட்டியா? ஏதாச்சும் வேணும்னா கேட்க தெரியுதுல்ல? பெட்ரோல், மல்லிகை, பால், கரண்ட் பில்லு, போன் பில்லு, ட்ரெஸ், பாடி ஸ்ப்ரே, சோப்பு, இப்படி எல்லாமே கேட்க தெரியுதுல்ல? பைக்குக்கு 5 ரூபாய், காத்தடிக்கு 5 ரூபாய் சில்லறை கேட்க தெரியுதுல்ல? இதெல்லாம் கூச்சப்படாம கேட்டு வாங்கிட்டு இப்ப நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல வந்து நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணி எல்லாரையும் தலைகுனிய வச்சுட்ட. அப்படியே எனக்கு உடம்பெல்லாம் கூசுது தெரியுமா? அப்பா நம்ம கிளம்பலாம்ப்பா, அப்படியே எனக்கு தலையெல்லாம் சுத்துது. ஒண்ணு இல்லம்மா, போய் உட்காரு போ. வாமா வா உட்காரு. ஏய், என் அறிவில்லாத முட்டா பாயில உன்னை யாராவது சீர் சனத்தி செய்யலான்னு கேட்டாங்கடா? நீ ஒருத்த சீர் வரிசை வைக்கிறானா இப்ப என்ன குறைஞ்சா போயிடும் இல்ல குடிமூழ்கி போயிடுமா? அதான் உன் மாமனாரும் பொண்டாட்டியும் செஞ்சாங்கல்ல. இதுல நீ என்ன தனியா பண்ண வேண்டியிருக்கு? நீதான் எதுக்கும் லாய்க்கலன்னு உனக்கு தெரியும்ல. கைய கட்டிட்டு வாய மூடிட்டு அவங்களோட கூட நின்னு சும்மா போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க வேண்டியதுனா? இப்படி ஒரு காரியத்தை பண்ணி எங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டீங்களா? சீ, தம்பின்னு சொல்றதுக்கு அவமானமா இருக்குடா. உன்னெல்லாம் பெருசா சவரல் பேச்சு. இந்த பாருங்க, இப்போ 1/2 மணி நேரம் கெடுத்துறேன். அதை எடுத்தவங்க ஒழுங்கா அதை எடுத்த இடத்துலயே வச்சுட்டா இந்த பிரச்சனைய காது வச்ச மாதிரி நாம முடிச்சிட்டு அப்புறம் ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தலாம். யாரு எடுத்தீங்க யாரு வச்சீங்கன்னு யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. நானும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், உறுதியா சொல்றேன். திருட வெளியாள்லாம் கிடையாது, நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒரே ஒரு ஆள் தான். ஏற்கனவே ஒழுங்கா விசாரிக்காம ரவிக்கு தண்டனை கொடுத்தாச்சு. இப்ப மறுபடியும் குடும்பத்துல இன்னொருத்தர திருடனாக்கி அசிங்கப்படுத்த விரும்பல. மரியாதையா எடுத்தவங்க எடுத்த மாதிரியே வச்சிருங்க. நாம பாட்டுக்கு ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒருவேளை 1/2 மணி நேரத்துக்குள்ள அந்த சங்கிலி அந்த இடத்துக்கு வந்து சேரலன்னா எனக்கு போலீஸ்க்கு போறதை தவிர வேற வழி தெரியல. அதுக்கப்புறம் சட்டம் தன் கடமையை செய்யும். தாத்தா, நீங்க சொன்னதுதான் கரெக்ட். பாவ தாத்தா, மாமா எல்லாரும் அவரை திட்டாங்க.
உங்க அப்பா பெருசா படம் காமிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. நீ எங்க வீட்ல இப்படிதான் ஒரு தடவை பிரச்சனை வந்துருச்சா, ராஜா, ரவி, மேகலா, ராஜா மாமியாரு எல்லாரையும் சவுக்கு எடுத்து சும்மா அடி பின்னி எடுத்துட்டாரு தெரியுமா? என்ன பயம் காட்டுறியா? ஆ, எதுக்கு உங்க அப்பாவை பத்தி இப்படி ஒரு பில்டப்? சரி நீங்க வேணும்னா அப்படியே வெளியே போய் பாருங்க. இதோ அந்த குத்து விளக்கு எடுத்து அப்படியே குறி பார்த்து அடிக்கலனா என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன். அக்கா ஏங்க டென்ஷன் ஆறவா? அப்படி வாக்கா. ஏய், எங்க அக்காவே கோவத்துல இருக்காங்க, அவங்க கோவத்தை அதிகப்படுத்துறியா நீ? கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் பீதி கிளப்பி விடுவோம். யாரடி திடீர்ப்பா? சத்தியமா எனக்கு தெரியலங்க, தெரியல. ஆனா எடுத்திருந்தா அது ஒரே ஒரு ஆளா இருக்கணும். யாரு? அதோ உட்கார்ந்துருக்கான் பாருங்க, ஒயிட் அண்ட் ஒயிட். அவன் தான் எடுத்திருப்பான். யாரு? உன் தம்பி மாமனாரா? அவனுக்கு தான் ரவியை கண்டாலே ஆகாதுங்க. எனக்கு தெரிந்த வரையில் அவன் தான் எடுத்திருக்க வேண்டும். ஏயா இப்படி யாராவது திருடின நகைய கையில வச்சுன்னு இருப்பாங்களா? சின்ன இவனுக்கு குடும்பத்தை பார்த்தா போதும், சர்க்கஸே போய் பார்க்க தேவையில்லைன்னா பாத்துக்கோ. ஏன் இவனுக்கு என்னடான்னா நம்ம குடும்பத்தை பத்தி கேவலமா பாக்குறானுங்க. நகைய யார் தான் எடுத்திருப்பா? ஏய், சத்தியமா நான் எடுக்கலடி. நீ அதுக்கெல்லாம் ஒருத்திலன்னு எனக்கு தெரியும். சின்ன ஒருவேளை நீ சரி யார பத்தி என்ன பேசுற? எடுக்கலதான், நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அப்பா என்னப்பா? என்னம்மா? ஏன்பா டென்ஷனா இருக்கீங்க? ஏன் இப்படி உங்களுக்கு வேர்க்குது? சே அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஏசி என் உடம்புக்கு பத்தல. வந்தமா பார்த்தமா போனமான்னு இல்லாம நச்சுன்னு பிரச்சனைன்னு இருக்க. அததான் யோசிச்சுட்டு இருந்தம்மா, அவ்வளவுதாம்மா, வேற ஒண்ணும் இல்ல. அப்பா நான் கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்னம்மா கேளு. நீங்க அந்த நகைய... ஐயோ, என்னம்மா நீ என்ன போய் சந்தேகப்படுற? இல்ல, நீங்க ரவி மேல இருக்கிற வெறுப்புல எதுவும் பண்ணலையே. அந்த ஆளு வேற ஆதாரம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. சே அவனெல்லாம் ஒரு ஆளுன்னு நான் போய் இந்த சில்லற வேலையெல்லாம் பாப்பனா? விடுமா. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஐஸ் பால் விளையாடிட்டு இருந்தோம். இல்ல இன்ஸ்பெக்டர், அந்த குழந்தை சொல்றதை நம்பாதீங்க. அவருக்கு இவன் பேரன், அவருக்கு இவன் ரொம்ப நெருக்கம். அவர் எது சொன்னாலும் இவன் செய்வான். அவனை இந்த மாதிரி சொல்லி கொடுத்து கூட்டு வந்திருக்காங்க. நம்பாதீங்க சார், பிளீஸ். தாத்தா அவன் பேரனும் சேர்ந்து என் மேல வீண் பழி போடுறாங்க. வேணா இந்த பையனோட அப்பா அம்மாவை கேட்டு பாருங்க. ஆமா சார், அவர் எது சொன்னாலும் இவன் அப்படியே கேட்பான். இவ்வளவு ஏன் சார், எனக்கு எதிராவே என் பையனை தூண்டி விட்டு பல வேலைகளை பண்ணிருக்காரு. கேட்டுட்டீங்களா? ரிட்டையர் ஆனதுல இருந்து அவர் ஒரு மாதிரியா தான் சார் இருக்காரு எங்க கிட்டலாம். ஆமா சார், இவர் சொல்றது அத்தனையும் கரெக்ட் தான். என் புள்ளைய வசியம் பண்ணி உங்க ரெண்டு பேரும் அவங்க பக்கமே வச்சுக்கிட்டாங்க. தம்பி, உனக்கு உங்க அப்பா பிடிக்குமா உங்க தாத்தா பிடிக்குமா? எனக்கு தாத்தா தான் பிடிக்கும்.
அப்போ தாத்தா எது சொன்னாலும் செய்வீங்களா? தாத்தா எது சொன்னாலும் செய்வேன். முடிஞ்சு போச்சு. கேட்டீங்களா கேட்டீங்களா? இந்த பையன் சொன்னது நல்லா கேட்டீங்களா? இருங்க இருங்க. ஒரு குழந்தைய அந்த ஆள் எப்படி எனக்கு எதிராக பேச வச்சிருக்காருன்னு பாருங்க சார். சார் சாரி சார். பையனோட அம்மா அப்பாவே பையன் உங்க பேச்சை கேட்டு பொய் சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது அவரோட ஓரல் ஸ்டேட்மெண்ட்டை நாங்க விட்னஸா எடுத்து எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது சார். யார் போய் சொல்றா? நான் போய் சொல்றேனா? என்ன வேலை சார்? இதானே சார்? என்னடா பண்ணாங்க? ஆமாப்பா. இதான் சார். இந்தா குடி. சரி சார், நம்ம ஸ்டேஷன் வரைக்கும் போலாமா? சார் சார் அதான் செயினை கொடுத்துட்டாருல சார், அவரை விட்டுருங்க சார். அம்மா, திருடங்கிட்ட இருந்து திருடன பொருளை ரிகவரி பண்ணிட்டாலும் திருடன் தானே, ரிமாண்ட் பண்ணி தண்டனை கொடுக்கணும்ல. சார் ப்ளீஸ் சார், வேண்டாம் சார், நம்ம எதுனாலும் பேசி முடிவு பண்ணிக்கலாம். சரி, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள வாபஸ் வாங்க சொல்லுங்க, நான் இப்போவே விட்டுறேன். உமா, எனக்காக நீ அவன் காலில் விழ வேணாமா? அவன் என்ன சொல்லுவான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் பார்க்காத போலீஸா? நான் பாத்துக்கிறேன், விடுமா. சார், இந்த ஆள் பெரிய ஃப்ராடு சார். கிட்ட பேசிக்கினே இருப்பான். அச்சு இழுத்துட்டு போ சார். வேட்டியை உருவி முட்டிக்கு முட்டி தட்டினா தான் இந்த மாதிரி ஆட்களை புத்தி வரும் சார். ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சல்ல, இப்ப வாங்கியா வாங்கு சார். அவனை விடாதீங்க சார், இசுன்னு போங்க. ஏயா, செய்யறதை செஞ்சுட்டு பஞ்சு டேலாக் வரையா உனக்கு? கான்ஸ்டபிள் கூட்டிட்டு போயா. இருங்க சார், என் வக்கீலுக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன். போன கூடியா முதல்ல. இல்லையா, வக்கீல்கிட்ட பேசுற நீ, உன்னை ஜட்ஜுக்கிட்டே பேச வைக்கிறேன் வா. வாழ்க்கையில முதல் தடவையா ஏதோ ஒரு உருப்படியான காரியம் பண்றான் போல. என்ன ரெண்டு பேரும் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? அட டேய் ரவி, டேய் இங்க வா. மாமா வாங்க மாமா. டேய் இங்க வாடா, சொல்றல இங்க வா. டேய் வாடா வா. கையை கொடுங்க மாமா. கையை கொடுத்து முதல்ல ராசி ஆவுங்க. என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? டேய் கையை கொடுடா. கையை கொடுங்க மாமா. நீயும் உங்க அப்பாவும் சேர்ந்து என் அப்பாவுக்கு அவ்வளவு பெரிய அவமானத்தையும் அசிங்கத்தையும் பண்ணதும் இல்லாம என்னையும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வச்சுட்டு இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப கைய புடிச்சு இதெல்லாம் மறந்து நான் கூட சந்தோஷமா வாழ்வேன்னு நினைச்சியா? அம்மா, ஏமா எனக்காக ஏமா உன் புருஷன் கூட இருக்கிற சண்டைய வளர்த்துக்கிட்டே போற? பா, இப்ப இவர் செஞ்சதுக்கெல்லாம் வருந்தி உங்ககிட்ட கைய குடுக்கலப்பா. அவங்க அண்ணன் சொன்னதுனாலதான் வேண்டா வெறுப்பா இதை செய்யறாரு. அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி இருந்துட்டு எங்களை இந்த நிலைமை கொண்டு வந்துட்டல. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் நான் யாருங்கறத உனக்கு காட்ட வேண்டாமா? இனி நீ வேற உமாவை பார்க்க போற.
என்ன ஆ? என்ன சிரிக்கிற? அதான் நீ ஏற்கனவே காட்டிட்டேவா? இதுக்கு மேல புதுசா பாக்குறதுக்கு என்ன இருக்கு? பாத்தீங்களாப்பா? பாத்தீங்களா? என்ன பொண்ணு பார்க்க வந்தப்போ என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு? கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எப்படி இருந்த, இப்ப நீ எப்படி இருக்கன்னு எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. நீ யாருன்னு உன்னை எல்லாருக்கும் காட்டுறதா நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா நான் யாருங்கறது உனக்கு காட்ட வேண்டாம். இதுக்கப்புறம் நீ பார்க்க போற உமாவ இதுக்கு முன்னால நீ கற்பனையில கூட நினைச்சு பார்த்திருக்க முடியாது. உமா, உமா, வாங்கப்பா. என்னம்மா காலையிலேயே ஃபோன் பண்ணி வர சொன்ன? என்ன விஷயம்? ஒரு நிமிஷம்ப்பா. அக்கா. ஏய் மேகலா, உமா கூப்பிடுறா பாரு. சொல்லுமா. நான் ஹாஸ்பிடல் போக வேண்டியது இருக்கு. போயிட்டு சாயங்காலம் வந்துருவேன். இன்னைக்கு நைட்டு மட்டும் எனக்கு கொஞ்சம் கஞ்சி வச்சு கொடுக்க முடியுமா? அது பண்ணிடலாம். ஆமா, ஹாஸ்பிடலுக்கு எதுக்கு போற? ரெகுலர் செக்கப்பா? இல்ல உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல போயிட்டு சாயங்காலம் தான் வருவேன்னு சொல்ற, அதனாலதான் கேட்டேன். இல்ல வேற ஒரு விஷயமா போறேன். வேற என்ன? என்னன்னு சொல்லுவோமா? நான் குழந்தைய பெத்துக்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். உமா, என்ன விளையாடுறியா? இல்ல சுயநினைவோட தான் பேசுறியா நீ? ஆம்பளைங்க எல்லாருமே இப்படிதான். என் வயித்துல இந்த குழந்தை உண்டாகிற வரைக்கும் நீ எப்படி நடந்துக்கிட்டன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ எப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரியும். இந்த குழந்தை மட்டும் இல்லனா சரிதான் போடான்னு தூக்கி போட்டு போய்கிட்டே இருந்திருப்பேன். எங்க அப்பாவும் என்ன வாமான்னு கூட்டிட்டு போயிருப்பாரு. ஆனா இப்ப இந்த குழந்தைய காரணம் காட்டி நீ பண்றதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கணுமா? அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை. அதான் இந்த குழந்தை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். உமா, என்ன உமா இப்படி எல்லாம் யோசிக்கிற? குழந்தை வேணும்னு என்னை விட நீ எவ்வளவு ஆசையா இருந்தேன்னு எனக்கு தெரியும் உமா. இப்படி 3 வருஷம் கழிச்சு உண்டானத ரொம்ப சாதாரணமா தூக்கி போடுறேன்னு சொல்ற? வேணாம் உமா. சும்மா நடிக்காத. நீ என் மேல அன்பா இருந்தப்போ எனக்கு அந்த ஆசை இருந்துச்சு. ஆனா இப்போ நீ நடந்துக்கிறத பாக்கும்போது, ஆனா அந்த புள்ளைய பெத்ததுக்காக நான் ஆயுசு முழுக்க உன் கூட இருந்து கஷ்டப்படணுமா? அந்த குழந்தையும் இந்த உலகத்தை பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. அப்பா வாங்கப்பா போலாம். என்ன ஒரு பெரிய மனுஷனடா. சீ, இந்த நிமிஷமே உன்னை அப்படியே செவிலியே போடணும். என்ன ஆளை வச்சு மருமகன் அடிக்கிறது, நகை எடுத்து ஒளிச்சு வைக்கிறது, மத்தவங்களை அசிங்கப்படுத்துறது, இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையாடா? ஆவும் அந்த பாண்டியோட மெக்கானிக் ஷெட்ட பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்ட. டேய், இப்படி எல்லாம் பண்றது எச்ச வேலைடா. இந்த நாய்க்கால எங்க அப்பா படுதுமா? டேய் ரவி, அப்பா ப்ளீஸ் பா, எதுவுமே பேசாதீங்க. ரெண்டு பேருக்கு உயிரோட விடுறேன். அப்படியே ஓடி போயிடுங்க. இதுக்கப்புறம் உங்களை கண்ணு முன்னாடி பார்த்த மனுஷனா இருக்க மாட்டேன். வெளியப்படா. டேய் ரவி. அப்பா என்னப்பா? டேய் என்னடா
பொண்டாட்டி உன் இஷ்டத்துக்கு வாடிங்கிறதும் போடிங்கிறதும் வீட்டை விட்டு வெளியே போய் சொல்றதும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் உன் மனசுல? ஏண்டா அவகிட்ட அவ்வளவு பேச்சு பேசிட்டு இப்ப ஒண்ணும் பேசாம நிக்கிற? ஏதாவது பேச. அது வந்துப்பா உங்களை போய் காலில் விட சொல்லிட்டாளே அதான். ஏய் சரி, அவ என்னதானே வெள்ள சொன்னா? ஒன்னும் சொல்லலையே. அவ பண்ணது தப்பு. பதிலுக்கு நீ அவ ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணுன்னு கூட பார்க்காம நீ அந்த அளவுக்கு கோவப்பட்டது அதை விட பெரிய தப்பு. சரி விடு, முடிஞ்சதை பத்தி இனி பேச வேண்டாம். இங்க பாரு, நீ மறுபடியும் எப்படி அவளோட பழையபடி அன்பா ஆதரவா பாசமா இருக்கணுங்கிறத மட்டும் பாரு. அவளை பொறுத்த வரைக்கும் அன்பா இருக்கிறதுனா அவளுக்கு அடிமையா இருக்கிறதுப்பா. டேய், உனக்கு அவ மரியாதை தரணும்னா சில விஷயங்களை நீ செய்ய ஆரம்பிக்கணும். சும்மா வெறும் வாயில சவுண்ட் விட்டா மட்டும் மரியாதை எங்க இருந்து வரும்? நீயே வெளியில போய் நல்ல வேலை பார்த்து 4 காசு சம்பாதிக்கணும். அவ முன்னாடி பெரிய ஆளா நின்னு காமிக்கணும். அதுதான் மரியாதையை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வேலை. இந்த பாரு, இன்னொரு முறை இந்த மாதிரி திட்டுறதோ சத்தம் போடுற வேலையை வச்சுக்க கூடாது. நீ பேசின 4 வார்த்தைக்கு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தல்ல? டேய், அவ அப்படிதான்டா, மாத்த முடியாது. இந்த பாரு, நீ தான் அனுசரிச்சு போகணும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சீதா, அவன் எங்க போறான், எங்க வர்றான், என்ன வேலை செய்யறான், அத பத்தி ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்கு வந்தா அம்மா பிள்ளை மாதிரி உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் எனக்கு என்னமோ சரியா படல சீதா. என்ன பாக்குற? அவன் எந்த வேலை வெட்டிக்கும் போகாம அவன் பொண்டாட்டி மாமனார் பேச்சு கேட்டுக்கிட்டு புத்தி கெட்டு போய் நடந்துக்கிறான்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆனா இப்போ அவன் மனசு மாறி நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கிறப்போ தூக்கி எறியறீங்க. ஏங்க? உனக்கு நிஜமாவே புரியலையா சீதா? இந்த பாரு, அவன் நம்ம கூட எவ்வளவு நெருக்கமா இருக்கானோ அவ்வளவு தூரம் அவன் பொண்டாட்டியை விட்டு விலகி போயிட்டு இருக்கான்னு அர்த்தம். கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்க போறது நம்ம கூடவா இல்ல அவன் பொண்டாட்டி கூடவா? காலம் முழுக்க அவ கூட ஒன்னா வாழ வேண்டியவன். நம்ம சந்தோஷப்படுறதுக்காக அவனோட வாழ்க்கை இழந்துடக்கூடாதுல்ல. அவளுக்கு நம்மளை கண்ட ஆகல. இவன் எப்ப பார்த்தாலும் நம்ம கூட தான் இருக்கிறான். இத அவ பார்த்தா அவங்களுக்குள்ள இருக்கிற இடைவெளி மேலும் மேலும் அதிகமாயிட்டு தானே போயிட்டு இருக்கோம். குடும்பத்துக்கு அது நல்லது இல்ல சீதா. நான் ஒண்ணு யோசிச்சா நீங்க ஒண்ணு யோசிக்கிறீங்க. இந்த பாரு, எல்லாம் அவன் நல்லதுக்காக தான் சொல்றேன். அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். ஆமா சீதா, அது வரைக்கும் நாம கொஞ்சம் தள்ளியே இருக்கலாம். நீ எதை பத்தி யோசிக்காம அதை எடுத்து வச்சுட்டு படு. என்கிட்டயா? நீங்களா? நீங்க என்கிட்ட பேச அப்படி என்ன இருக்கு? நீ இந்த உலகத்தையே பகைச்சுக்கிட்டாலும் ரவி மட்டும் உன் கூட இருக்கிறான்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா அவன் கூட இல்லாம மொத்த உலகமே உன்னை பாராட்டினாலும் அந்த வாழ்க்கையில ஒரு அர்த்தமும் இல்ல. உலகத்தால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. எங்க 2 பேருக்கும் நடுவுல வந்து நிக்கிறது நீங்க 2 பேரும் மட்டும்தான். நாங்க என்னமோ நல்லாதான் இருந்தோம். எப்போ உங்க புள்ளைய எனக்கு எதிரா திருப்பி விட்டீங்களோ அப்பவே எங்களுக்குள்ள பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இத்தனை நாளா நீ பண்ணது எதுவுமே உனக்கு தப்பா தோணவே இல்லையா? என்னங்க, யாரு சரி யாரு தப்புனலாம் இப்ப பேச வேண்டாங்க. இங்க பாரு உமா, நாங்க 2 பேரும் தான் உனக்கு பிரச்சனைனா ரவி கிட்ட இருந்து நாங்க விலகியே இருந்துக்கிறோம். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாலே போதும். நாங்க 2 பேரும் உங்களை கண்டுக்காம போயிட்டா மட்டும் உங்க சந்தோஷம் திரும்ப வந்துருமா? அது மாறாது. இந்த பாரு, அது நடக்கணும்னா நீ அவனை மதிக்கணும். மதிக்கணும்னா அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாட சொல்லல. நீ அவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம், அவனோட உணர்வுக்கு மரியாதை கொடு. நாங்க தள்ளி இருந்தா எந்த பிரச்சனையும் உங்களுக்குள்ள இல்லைன்னு சொல்றது உங்க அப்பாவுக்கும் பொருந்தும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிறத நீங்களே பேசி தீர்த்துக்கங்க. அப்பா அம்மா வரைக்கும் கொண்டு போகாதீங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களும் 3வது மனுஷங்க தானே.
ஆமாமா, நாங்க ரவி கிட்ட இருந்து தள்ளியே இருக்கிறோம். நீயும் தொட்டதுக்கெல்லாம் உங்க அப்பா அம்மா கிட்ட போய் நிக்காத. இனிமே எதுவா இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே பேசி சரி பண்ணுங்க. ஆமா, உங்களுக்கு தான் என்ன கண்டாலே பிடிக்காதே, இன்னைக்கு என்ன திடீர்னு இவ்ளோ அக்கறை? பிடிக்காதுன்னு நாங்க என்னைக்கு சொல்லியிருக்கோம்? பிடிக்குங்கிறதுனாலதான் இவ்வளவு அக்கறையா பேசுறோம். நீ கேக்குறதுக்கு ஒரே பதில் தான் இருக்கு. ரவி எப்படி எனக்கு புள்ளையோ, அவனோட பொண்டாட்டியும் எனக்கு பொண்ணு மாதிரிதான். உன் வாழ்க்கை உன் கையில தாமா இருக்கு. ரவிய அன்பால ஜெயிக்கிறது மூலமா தான் நீ எல்லாரையும் ஜெயிக்க முடியும். பாத்துக்கோ. வாசித்தா, இப்போ என்ன சொன்ன? சாரின்னு சொன்னேன். ஏய் வா. என்ன? என்ன? எதுக்கு சாரி? நமக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்துருச்சுங்க. ஒவ்வொன்னா சொல்றதுக்கு பதிலா மொத்தமா சாரி கேட்டேன். என்ன இருந்தாலும் அவ படிச்சவ இல்லையாங்க, அதான் சுத்தி வளைக்காம எப்படி பேசிட்டா பாத்தீங்களா? எப்போ இல்லாம இன்னைக்கு எதுக்கு வித்தியாசமா பேசுற? நான் கேட்கணும்னு நினைச்சத என் தம்பி கேட்டான். கேளு கேளு. என்னங்க பண்றது, எப்பவுமே பிடிவாதமா நடந்துக்கிறவ ஒரு நாள் நல்ல விதமா நடந்துக்கிறத பார்த்தா வித்தியாசமா தான் தெரியும். உண்மையாலுமே நீ என்ன சொல்றன்னு புரியல உமா. 3 வருஷமா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு விட்டு கொடுத்து சந்தோஷமா தானே இருந்தோம். பாத்தியா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போய்க்கிறாங்களாமா. அவன் மட்டும்தான் விட்டு கொடுத்து போயிட்டு இருந்தான், இவ சந்தோஷமா தான் இருந்தா. சரிதான். நடுவுல நமக்குள்ள என்னென்னமோ பிரச்சனை நடந்து போச்சு. அதெல்லாம் இப்ப நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்க அப்பா வராம இருந்தாலே போதும் உமா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். கரெக்டா சொன்ன ரேவதி. ஏய் ராஜா, ஆனா உனக்கு கவனிச்சியா, அவ பேசுற டயலாக் எல்லாம் ஓகே தான், ஆனா அவ பாடி லாங்குவேஜ பார்த்தா அப்படி தெரியலையே. எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு. என்ன திடீர்னு எப்படி? ஒருத்தர் தப்பு பண்ணாதான் என்ன திடீர்னு இப்படி பண்ணிட்டியேன்னு கேட்பாங்க. நான் நம்ம தப்ப திருத்திக்கலாம்னு சொன்னாலும் அதே மாதிரி கேக்குறீங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் இந்த மாற்றம் இல்லாம நான் வெளியே போயிட்டு வந்த கேப்ல மாறி இருக்கியே, அதான் கேட்டேன். எனக்கு புத்தி வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. ஏன் எனக்கு புத்தி வரக்கூடாதா? டேய், நம்ம ரவி ஒத்து பண்ண மாட்டானா சொல்லு? அவன் அனுபவிச்சதுக்கு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான். அவன் ஒத்துக்குவான், பாக்குறியா? அதையும் பாப்போம். சரி, பெட் 500 ரூபா, என்ன சொல்ற? அவ்வளவுலாம் இல்ல சார் தான். பாரு, பிரச்சனை அதுவா தீரும்னு பார்த்தா தீராது, நாம தான் தீக்கணும். வாங்க எல்லாருமா போய் கலந்து பேசி அந்த பொண்ணை இட்டாந்துடலாம். வாங்க மாமா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மாமா, நிறைய பேசிட்டோம் மாமா. மாமா அதுவா வரணும் மாமா, நம்ம எதுக்கு போய் கூட்டு வரணும்? என்னடா ஆம்பளை கெத்த காட்டுறியா? ஏன் அப்பெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. சரி, நீங்க யாரும் வர தேவையில்லை, நான் போய் அந்த புள்ளையாண்ட பேசி இட்டாரேன். நீ போய் பஞ்சாயத்து பண்ணி இட்டுன்னு வரதுக்கு இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லன்னு. பாரு, பிரச்சனை ஆகி போச்சு. அப்பால என்ன பெருசு சின்னதுன்னு பனியன் சைஸ் மாதிரி சொல்லிங்கன்னு இருக்க. இந்நேரத்துக்கெல்லாம் பாண்டிய மாவுல கட்டி இருந்தானா உன் இடுப்புல ஒண்ணு லோக தோல்ல ஒண்ணுன்னு 2 குழந்தைங்க விளையாடிட்டு இருந்திருக்கும். காலா காலத்துல நீங்களும் அதெல்லாம் அனுபவிக்க தேவையில்லையா? நான் போய் அந்த புள்ள தலை மேல 2 தட்டு தட்டி இட்டாந்துடுறேன். ஏப்பா ஏய், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா.
என்ன லோகு பேசுற? ஏதோ பெரிய இடத்து பொண்ணுன்னு நீங்க 3 பேரும் காணாததை கண்ட மாதிரி அதை நடுவுட்ல உட்கார வச்சு பாத பூஜை பண்ணீங்க. அது என்ன பண்ணுச்சு? உங்க தலை மேல ஏறி மிதிச்சு போயினே இருந்ததுல. நான் போறேன், போய் அத்த 4 வார்த்தை கண்டிச்சு புத்திமதி சொல்லி இட்டாந்தாடுறேன். மாமா அது ஒரு அராத்து மாமா, ரொம்ப பேசும் அடாவடி கேசு மாமா. என்ன தேவா? டேய் பாண்டி, நான் பார்க்காத அடாவடி கேசா? ஆமா, தெரியாம தான் கேக்குற. இதுக்கு போய் எதுக்கு இப்படி யோசிக்கிறீங்க? அது வேற ஒண்ணும் இல்லண்ணே, அது சின்ன புள்ளண்ணே. அது எதனா தெரியாம வார்த்தை விட்டுச்சுன்னா மனசுக்கு கஷ்டமாயிடும்ல, அதான். பேசட்டும் சின்ன தாயி, நல்லா பேசட்டும். நாம நினைக்கிறத நாம பேச போறோம், அது நினைக்கிறத அது பேச போகுது. 2 பக்கமும் பேசினா தானே பிரச்சனையை தீர்க்க முடியும். இல்லப்பா, பாருங்க, வா வீட்டுக்குன்னு கூப்பிட்டு பாக்குறேன். வரலன்னா பஞ்சாயத்து கூட்டுருவோம். பஞ்சாயத்தா? அப்படி ஏதாவது பண்ணா தானே கொஞ்சமாச்சும் அள்ளு விட்டு வரும். கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு ஆயிடக்கூடாது இல்லையா? வாணாண்ணே, விட்டுருண்ணே. நீ எதனா பேச போய் பிரச்சனை பெருசாயிட போதுண்ணே. ஆவட்டுன்றேன். பலூன ஊத ஊத பெருசாயி தானே வெடிக்கும். அது மாதிரிதான் பிரச்சனை பேச பேசதான் பெருசாயி வெடிச்சு ஒரு முடிவுக்கு வரும். நீ ஒன்னும் மர்சல் ஆவாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன டேய் பாண்டி? மாமா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மாமா, ஆல்ரெடி நம்மள கெலிஜி குப்பன்னு சொல்லுங்க. நீ வேற பிரச்சனை பண்ணுங்க, விடு மாமா. வாங்க. சொல்லுங்க மாப்ள. இங்க பாருங்க, இந்த வீட்லயே சும்மா இருக்கிறது இவங்க ஒருத்தங்க தான். ஃபுல்லா சொல்லி முடிச்சிட்டு போங்க, நாங்க அப்புறம் கேட்டுக்கிறோம். போய் வேலையை பாருங்க. என்ன ஃபேமிலி மேட்டர் பேசலான்னு வந்தா எல்லாரும் சேர்ந்து கலாய்க்கிறீங்களா? இப்பதான் தெரியுதா உங்களுக்கு? வந்த விஷயத்த சட்டுப்புட்டுன்னு சொல்லுங்க. உங்க வீட்டு பொண்ணு கட்டின புருஷன் மாமியார் மாமனார விரட்டி விட்டுன்னு இங்க தனியா வந்து குந்திங்கன்னு இருக்கு. பொண்ணோட அம்மா அப்பா அண்ணன் அண்ணி அக்கா யாராச்சும் இதுக்கு புத்திமதி சொல்லி புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம்ல? பாரு, எங்க வீட்டு பையன் கல்யாணத்தை பண்ணீங்கன்னு அங்க ஒத்தையில இருக்கா. சின்ன தாயும் லோகுவும் மருமக எப்ப வரும்னு காத்துக்கிட்டு இருக்குதுங்க. பாரு மலரே, ஒழுங்க இப்ப கையோட பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிங்கன்னு அங்க வந்து வாழற வழிய பாரு. இல்லனா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். மலரே, என்னம்மா உன் பேச்செல்லாம் சரியில்லையே, வாய்க்கு வந்தபடி பேசின்னு இருக்க. இங்க பாருங்க, அவ கரெக்டா தான் பேசுறா. அவ வரலன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படியே அறுத்து விட்டுருவீங்களோ? பாருங்க, நீங்க 6 பேசுறதும் சரியில்லை. இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிட்டேன். இருங்க. டேய் ராஜா, வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட இப்படியா பேசுறது? கொஞ்சம் பொறுமையா பேச. இங்க பாரு மலரே, அவர்தான் மரியாதையோட வந்து வான்னு கூப்பிடுறாரு. என்ன பண்ணுவீங்கன்னு திமிர கேட்டுக்கிட்டு இருக்க? இப்படிதான் பேசுவே அவர்கிட்ட? வாய் மூடுறியா? பாண்டிய நீ தான் விரும்பி கண்ணாலம் கட்டிக்கிட்ட. பண்றதெல்லாம் பண்ணீங்கன்னு இப்ப உனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லங்கிற மாதிரி பேசிக்கின்னு இருக்க. ஏன் அவங்க இங்க வந்து என் கூட இருக்க கூடாதா? இந்த வீட்ல உங்களுக்கு என்ன குறைச்சல்? இந்த வீட்ல உன் கூட தானே அவங்க இத்தனை நாள் இருந்தாங்க. உன் பேச்ச நம்பி அவங்க இங்க இருந்ததுக்கு தான் நல்லா மாலை போட்டு மரியாதை செஞ்சு அனுப்பிட்டீங்கல்ல. பாரு மலரே, பாண்டி பொண்டாட்டியா லட்சணமா கூடு வந்து சேரு. நாளைக்கு நம்ம ஏரியால பஞ்சாயத்து வச்சிருக்கு. அங்க வந்து எல்லாத்தையும் பேசி சரி பண்ணி விட்டுருவான். நீ மட்டும் வராம இருந்த அப்பால பிரச்சனை ரொம்ப பெருசா போடும், பாத்துக்க. பாருங்க, என்னமோ பால்கனியில உட்கார்ந்து படம் பாக்குறாப்புல உங்க பிள்ளையோட வாழ்க்கையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. புள்ள கையில நல்லதா 4 புத்திமதி சொல்லி பஞ்சாயத்துக்கு அனுப்பி வைங்க. மத்ததெல்லாம் நான் அங்க பாத்துக்கிறேன். பாருமா, நாளைக்கு எங்க ஏரியா பெருசுங்க எல்லாரும் இருப்பாங்க. நீ வந்து இன்னா ஏதுன்னு ஒழுங்கா பேசி வாழ்ற வழிய பாரு, புரியுதா? வர முடியாது. அப்படியெல்லாம் என்ன கட்டாயப்படுத்த உங்க யாருக்குமே எந்த உரிமையுமே கிடையாது. என்னால இங்க வந்து இருக்க முடியாது. நான் என் புருஷன் கூட தான் இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா
அவனை வந்து ஏன் கூட இருக்க சொல்லுங்க. இது எந்த ஒரு நாயா? அது எப்படி அவன் வந்து ஓ ஓட்டுல இருப்பான்? ராம இருக்கிற இடம் தானே சீதைக்கு அயோத்தி. என்னால வர முடியாது. உங்களால ஆனதை பாத்துக்கோங்க. எல்லாருமா சேர்ந்து பேசியும் முடியாதுன்னு சொன்னா என்ன பண்றது? அடுத்து ஆக வேண்டியதை பார்க்க வேண்டியதுதான். ஆக வேண்டியதுன்னா என்ன ஆகணும்? இல்ல புரியல. நீ தான் வர முடியாதுன்னு சொல்லிட்டல, அப்பால நாங்க என்ன பண்ணோம்? உனக்கு என்ன பாரு, நீ வந்து வாழ முடியாதுன்றதுக்காக பாண்டி சும்மாவே சுத்திட்டு இருப்பானா? அதனால அவனுக்கும் ஏதாவது ஏற்பாடு பண்ணும்ல. என்ன பயமுறுத்துறீங்களா? இந்த மாதிரிலாம் சொன்னா நான் என்ன பயந்துவேனா? அம்மா மாமா மனது, நீ கொஞ்சம் அமைதியா இருமா. அவன் தான் ஏதோ கோவத்துல பேசுறான்னா நீயாவது கொஞ்சம் அமைதியா இருமா. அது எப்படி? நான் இப்போ வரலன்னு சொன்னா பாண்டிக்கு நாளைக்கே வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா? அப்படித்தானே? கம்முன்னு கடக்கண்ணு. அது சொல்லிச்சுட்டா நாங்க பண்ணிடுவோமா? எங்களை பத்தி உனக்கு தெரியாது. நீ வந்து வாழு கண்ணு. அவர் அதுதானே மாமா சொன்னாரு. நீங்க 2 பேருமே எதுவுமே பேசாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. போங்க, யார வேணா கட்டி வைங்க. ஐயோ சொன்னா கேளு, அது ஏதோ பேசிக்கின்னு போகுது. நீ வந்து வாழு. இங்க பாருங்க அத்தை, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லாத ஒருத்தர் வந்து மாமான்னு சொல்றாரு. அவர் இஷ்டத்துக்கு வெட்டி விட்டுருவோம், அத்து விட்டுருவோம், பாண்டிக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம்னு சொல்றாரு. பண்ணிதான் பாருங்களேன், அத்தனை பேரையும் மொத்தமா தூக்கி உள்ள வச்சிருவேன். யார பத்தி என்ன பேசின்னு இருக்க? நீ போலீஸ்னு சொன்னா நாங்க என்ன பயந்துருவோமா? அத்தை இங்க பாருங்க அத்தை, நல்லா இருக்கிறப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்னா இருக்கிறது முக்கியமே கிடையாது. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அத்தை, நான் உங்களை என்னமோ நினைச்சேன், ஆனா நீங்களும் இதுக்கெல்லாம் உடந்ததானா? ஐயோ, ஏய் தப்பெல்லாம் ஓமால வச்சுக்கின்னு அத்தை கிட்ட நான் பேசின்னு இருக்க. இத பாருங்க, என்னால இங்க இருக்க முடியாது. அவனோட இந்த வீட்ல என்னால வாழ முடியாது. உங்களால ஆனதை பாத்துக்கோங்க. அத்தை, மாமா, உங்க பையனுக்கு நீங்களே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வச்சு குடும்பம் நடத்த சொல்லுங்க. போதுமா? எல்லாருக்கும் வணக்கம், நான் கிளம்புறேன். அதுக்குள்ள அடுத்த ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சா? உலக தமிழ் தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக மலரும் பாண்டியும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் பரபரப்பான யுத்த காட்சிகள். சின்ன குழந்தைங்க, ஹார்ட் பேஷண்ட், பிரெக்னன்ட் லேடிஸ், தயவு செஞ்சு யாரும் இந்த ஃபைட்ட பார்க்காதீங்க. ஸ்டாப் இட். என்னப்பா, என்ன வேணும்? நான் நக்கலா? ஏய், நான் யாருன்னு தெரியும்ல. நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டாங்கடா? இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளவுதான், பாத்துக்கோ. எங்க அம்மா மண்டையில தேங்காய் லட்சம் இன்னும் நீ திருந்துறல. அநியாயமா கொலை கேஸ்ல நீ உள்ள போயிடாத. எனக்கு ஏற்கனவே ஹார்ட்ல பேஜர் வச்சிருக்கு. ஐயோ அப்பாடா. ஏய், யார் நீ சீன் போட்டா? நீ தான்டா சீன் போடுற. சும்மா விட மாட்டாமா? சுமாரி என்ன நினைச்சிட்டியா? பின்னாடி போ, பின்னாடி போய் அவன கை வச்சலாம். வாய மூடி. இந்த பார், எல்லாரும் வாய மூட்டு அமைதியா இருந்துருங்க சொல்லிட்டேன். இது எனக்கும் அவளுக்கும் உள்ள பிரச்சனை. எவனாவது குறுக்க வந்தீங்க செஞ்சுட்டு போயிட்டே இருக்க. மேல கைய வைப்பியா? நேடி சொன்ன சும்மா இருங்க. நீ நேடி சொன்ன, நீ சொன்ன ஒரு வார்த்தை தாங்க முடியாம எங்கம்மா சாகிறதுக்கு போயிடுச்சுடி. நாங்களா சீன் போட்டோங்கிற நேடி இதெல்லாம். என் மேல கை வச்சதும் இல்லாம வாடி போடின்னு வர பேசுறியா? ஆமாண்டி, அப்படிதாண்டி பேசுவேன். நீ சொடுகு போட்டு என்ன சொன்னாலும் உன் கால விடுற அளவுக்கு நாங்க 3 பேருமே அப்படிதாண்டி இருந்தோம்.
நாங்க உன் மேல வச்சிருந்த பாஸ்த சந்தேகப்பட்டேடி. எங்களேடி அப்படி பண்ண? ஏய், இன்னொரு தடவை வாடி போடின்னு சொன்ன மரியாதை கெட்டுரும். நல்லாவே இருக்காது, பாத்துக்கோ. ஏய், வெளில போடா, வெளில போடா. ஏய், என்னன்னா உங்க ஏரியால இருக்க பொம்பளைங்க மாதிரி நினைச்சியா? புருஷன் குடிச்சிட்டு வந்து அடிச்சா அவனை உட்கார வச்சு ஆம்லெட் ஹாஃப் பால்டுன்னு போட்டு கொடுக்க அப்படிலாம் போட்டு கொடுப்பேன்னு நினைச்சியா? ஒழுங்கா இருந்துக்கோ, இல்ல வேற மாதிரி ஆயிடும். ஏய் மலரே, நான் பேசும் இந்த மேட்ரே வேற. இந்த பாரு, நீ டாபிக்க மாத்தாத. என் மேலே கை வச்சிட்டல நீ. எவடா உன் பேச்சு கேப்பா? எவடா உன் பேச்சு கேப்பா? ஏய், எவடா உன் பேச்சு கேப்பா? எதுக்கு இப்படி பண்ணுகிற நீ? பாண்டி கொஞ்சம் பொறுமையா இருப்பா. வாய் மூடு. ஏய் மலரே, கட்ன பொண்டாட்டி குடிச்சிட்டு வந்து கை நீட்டி அடிக்கிற. உனக்கெல்லாம் எதுக்கு நான் பதில் சொல்லணும்? முதல்ல வெளிய போ, வெளிய போடா. மலரே, தப்பு பண்ற மலரே, ரொம்ப தப்பு பண்ற. இந்த பாரு, நான் வந்துடுறேன், எல்லாத்தையும் வந்துடுறேன், சரியா? ஒழுங்கா உன் பெடிப்படியில எடுத்துன்னு வா, நம்ம போலாம். அங்க வந்து எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு மட்டும் கேளு. நான் எப்பவும் போல இருந்தலாம், சரியா? ஏய், என்னடா என்ன? அவங்க அங்க உட்கார்ந்து உன்னை ஏத்தி விடுவாங்களா? நீ பாட்டு குடிச்சிட்டு இங்க வருவ, என்ன நடந்ததுன்னு எதுவுமே கேட்க மாட்ட. உன் இஷ்டத்துக்கு கை நீட்டி அடிப்ப, வாடின்னு மிரட்டுவ. நான் அப்படியே உனக்கு பயந்துட்டு உன் பின்னாடி அப்படியே வந்துடணுமா? சத்தியவான் பின்னாடி சாவித்திரி போன மாதிரி. ஏய், கனவுல கூட அதெல்லாம் நடக்காது சொல்லிட்டேன். ஏய், நான் உன் புருஷன் கூப்பிடுறேன்டி, நீ வந்துதான் ஆகணும். ஏய், ஆனா நீ புருஷன் மாதிரி நடந்துக்கலேப்பா. சின்ன, நான் ஒன்னு சொல்லுவேன், நீ தப்பா எடுத்துக்கூடாது. என்னயா? இல்ல, வெளியாளுங்க சொல்றதை கேட்டுட்டு கொஞ்சம் ஓவரா பண்ற மாதிரி தெரியுது. யாரு வெளியாளு? யாரு ஓவரா பண்றா? அந்த புள்ள நம்மள அசிங்கப்படுத்திட்டு போயிது. அத பத்தி ஒண்ணே வாய் திறக்காம இத பத்தி மட்டும் பேசுனுகிற. அதுக்கு இல்லடி, நம்ம வீட்டு பிரச்சனைய ஆளாளுக்கு உள்ள பூந்து பெருசாக்கிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. யோ, நான் தான் எங்க அண்ணனை வர வச்சு பஞ்சாயத்து பண்ணு அனுப்பிச்சு விட்டனா? சரி அத்த விடு. என்னைக்காவது ஒரு இடத்துல அது நம்ம கைக்கு வர மாதிரி பேசிக்கிதா? ஏண்டி, அதுக்கு நாம தாண்டி எல்லா உரிமையும் கொடுத்தோம். நம்ம கிட்ட சண்டை போடுறதுக்கும் கோச்சிட்டு போறதுக்கும் இப்படி எல்லாத்துக்கும் இடத்த கொடுத்துட்டு இன்னைக்கு இப்படி சொன்னா எப்படி அது? இப்ப என்னதான் நீ சொல்ல வர? இல்ல, எனக்கு ஒண்ணும் நீங்க பண்றது சரியாவே படல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இவன் வேற அவ வீட்டுக்கு போய் பேசுவாருன்னு போகிறானே. என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு வேற பக்கு பக்கு நிக்கிது. போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேன்றான். ஏய், அடிச்சாலும் புடிச்சாலும் அதுக்கு ரெண்டும் சமாதானம் ஆயிரும்டி. பாண்டி, என்ன சொன்னா உன் வீட்டுக்காரி? டேய், கேட்டுனுக்குற, ஒன்னையும் பேசாம அமைதியாக்குற. டேய், என்னடா பெத்த தாயை பார்த்து சோடா பாட்டில குலுக்கி விட்டு ஓபன் பண்ண மாதிரி பொங்கிக்கிட்டு போன, இப்போ கேஸ் போன சோடா கணக்கா கம்முன்னு வந்து நிக்கிற, என்னதான் ஆச்சு? டேய், என்ன எல்லாரும் சேர்ந்து உனக்கு டின்னு கட்டி அமுச்சு விட்டாங்களா? உனக்குலாம் எம்மா புத்தி சொன்னாலும் ஏறாது இல்ல? ஏய், வாயை திறந்து ஏதாவது பேசுடா, என்னதான் ஆச்சு? அது கை நீட்டி வச்சிடலாம், கலந்து பூச்சி வேணா தெளியலாம், இல்ல அவங்க அண்ணனை வச்சு கூட நான் அச்சிடலாம். ஆனா அவ அப்பா நீ சொல்லுப்பா, நம்ம மலருக்கு அப்படி என்னப்பா கெடுதல் பண்ண? டேய் பாண்டி, என்னாலையும் கூட இதை நம்பவே முடியல. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நமக்காக நின்னு பேசணும்னு நான் எதிர்பார்த்தேன்டா. கடைசியில மலரு இப்படி பண்ணிருச்சேடா.
ஆனா பாண்டி, அந்த புள்ளைக்கு இவ்வளவு ஆணவமும் ஆத்திரமும் இருக்கவே கூடாதுப்பா. யோ வாய் அப்படி. டேய் அழுவாத. டேய் நிறுத்துறா நிறுத்துறா பாண்டி. அவ என்னடா நம்மள தூக்கி எறியுது? நான் சொல்றேன்டா, அவ நம்மளுக்கு வேணாம். நம்மள குப்பன்னு சொல்லிட்டு அது பணக்கார புத்தி அது காட்டிடுச்சு இல்ல. பணக்காரங்களுக்கு மனசாட்சியே இல்லன்றது சரிதான்டா. போதும்டா போதும். இனி அவளாச்சு அவ குடும்பமாச்சு. நம்மளுக்கு வேணாண்டா, நம்மளுக்கு வேணாம். தூக்கி போட்டு வேற வேலையை பாரு, வேலையை பாரு. அழுவாத. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த புள்ளைய நாம படிக்க வச்சோம். வெட்ட வெட்ட வாழையா குட்ட குட்ட குனிஞ்சு நாம இருந்தோம் இல்லையா? அதான் அதுக்கு நம்மளோட அருமை தெரியலப்பா. நைனா போதும்டா போதும். இது பாரு, இதுக்கு மேலையும் அது கூட குடும்பம் நடத்தினா உன்னை விட பெரிய முட்டாளு வேற யாரும் இருக்க முடியாதுடா. டேய் பாண்டி, இந்த பார், நாமளா எதுவும் பண்ணல. அவளாதான் நம்மள அறுத்து விட்டா. அவ அறுத்து விட்டதாவே இருக்கட்டும். அன்னைக்கு மண்டைக்கு பதிலா தேங்காய் உடைஞ்சது. ஒருவேளை உங்க மண்டை உடைஞ்சிருந்தா என்ன இருக்குன்னு யோசிச்சு பாத்தீங்களா? எவன் செலவு பண்றது? இப்ப தேவையில்லாம அங்க போனீங்கன்னு வைங்க, அந்த பொம்பளை இருக்கிற கடுப்புல அருவாமன் எடுத்து அப்படியே போட்டுடும். ஜாக்கிரதை. மாப்ள, யாரு என்ன சொன்னாலும் நாங்க இந்த பிரச்சனையை பேசி தீர்த்து வைக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். மேகலா, உங்க அம்மாவை இந்த டயலாக் எல்லாம் பேச வேணான்னு தயவு செஞ்சு சொல்லு. இந்த மூஞ்சுக்கும் அந்த டயலாக்குக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகல. ரொம்ப கேவலமா இருக்கு. தயவு செஞ்சு கடுப்பு கலப்பாம உள்ள போயிடுங்க சொல்லிட்டேன். இப்ப என்ன, நாங்க போக கூடாது அவ்வளவுதானே? சரி போல விடுமா. வா வா போலாம். இல்லடி, சும்மா அப்படியே ஆனா உன கோவம் வந்துரும். இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் ஓவர் அசீன போடுறீங்க? இப்ப என்ன, நீங்க ரெண்டு பேரும் போய் சமாதானப்படுத்த போறீங்க. இத நான் நம்பணும். சரி, நம்பிட்டேன். போங்க, போய் என்னமோ பண்ணி தொலைங்க. மாப்ள, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீங்க ரெண்டு பேரும் போய் புதுசா ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்தீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். பாத்துக்கங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை வராது. நாங்க பாத்துக்கிறோம். அப்படியா? போயிட்டு வாங்க. வரோம். என்ன அப்புறம்? என்னாச்சு? என்னம்மா? மாப்ள மாப்ள மாப்ள, என்னாச்சுமா உனக்கு? மாப்ள, உங்க தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் சமாதானம் பேச போன இடத்துல வந்து என்ன அந்த குடும்பமே சேர்ந்து அடிச்சு கிழிச்சு என் பிளவுஸ் எல்லாம் கிழிச்சு என்ன பண்ணிட்டாங்க மாப்ள. அது மட்டும் இல்ல மாப்ள, அந்த பையன் இருக்கான்ல, அந்த பையனுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா மாப்ள. என்ன ஆச்சுமா உனக்கு? அதுவும் நாளைக்கே பண்றாங்களா மாப்ள. எங்ககிட்டயே சவால் விடுறாங்க மாப்ள. மாப்ள மா, என்ன ஆச்சுமா? எப்படி என் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? என்னம்மா சொல்ற நீ? மேகலா, ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, தப்ப என்னைக்குமே தப்பாவே பண்ண கூடாது. கரெக்டா பண்ணணும். ஏய் மேகலா, என்னடி வேஷம் இது? உங்க அம்மா ஏதாவது பிச்சைக்காரி வேஷம் போடுதா என்ன? மாப்ள, மேகலா, ஏங்க எங்க அம்மாவே அடிபட்டு வந்திருக்காங்க, இத பார்த்தா வேஷமானு கேக்குறீங்க? ஐயோ, அண்ணி என்ன ஆச்சா? அண்ணி என்ன ஆச்சா? நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் கேட்காம உன்னோட பிரச்சனைய பேசி தேய்க்கணும்னு எங்க அம்மா அடம் பொடிச்சு பாண்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. என்கிட்ட
சொல்லாம நீங்க எதுக்கு அங்க போனீங்க? எங்க பாரு மலரு, நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனா நீயும் பாண்டியும் எப்படி லவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். எந்த காரணத்து கொண்டும் நீயும் அவனும் பிரிஞ்சிட கூடாதுன்னு தான் சமாதானம் பேசணும்னு தான் நானும் அம்மாவும் போனோம். போன இடத்துல வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி எங்களை அடிச்சு கீழே தள்ளி இங்க பாரு துணி எல்லாம் கிழிச்சு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க மலரு. பாரு மலரு, அவங்கள பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. தெரிஞ்சும் ஏன் அண்ணி அங்க போனீங்க? என்னம்மா பண்றது? கண்ணுக்கு எதிரா நீ வாழ வெட்டியா இருக்கிறத பாக்குறதுக்கு மனசு கேக்கலம்மா. நாங்க 2 பேரும் பொறுமையா நிதானமா கையில கால விழுந்து கெஞ்சுற மாதிரி தாங்க பேசணும். வார்த்தைக்கு வார்த்தை உங்க பொண்ணு தாலியை காட்டி எரிஞ்சிட்டான்னு சொல்லி நாங்க எங்க பையனுக்கு வேற பொண்ண பாத்துட்டோம், எங்க பையனுக்கு வேற கல்யாணம் பண்ண போறோம், நாங்க எங்க பையனை எப்படி வாழ வைக்க போறோம்னு சொல்லி திரும்ப திரும்ப இதையே பேசிட்டு இருந்தாங்க மாப்ள. என்னால அதை கேட்டு தாங்க முடியல மாப்ள. அது எப்படி பண்ண முடியும்? இத பாருங்க, என்ன இருந்தாலும் உங்க பையனுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது சட்டப்படி தப்பு, தர்மப்படி தப்புன்னு கொஞ்சம் நானு அதிகமா பேசிட்டேன் மாப்ள. அந்த ஆத்திரத்துலதான் என்ன போட்டு இப்படி எல்லாம் அடிச்சு பாருங்க மாப்ள. அந்த பாண்டிக்கு நிஜமாவே இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா என்ன? ஆமா மாப்ள, அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தானே, அதான் அவன் மாமங்காரன். அவனோட பொண்ணை கட்டி வைக்கதான் இவ்ளோ பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் யார வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி வேணாலும் போகட்டும். ஒரே நேரத்துல பல அதிர்ச்சிகளை கொடுக்காதீங்கடா. நான் பேச்சர் வச்சிருக்கிறேன், இந்த பாடி தாங்கவே தாங்காது. தேங்க்ஸ். எதுக்கு? டிராப் பண்ணதுக்கு. வீடு வரைக்கும் வந்து டிராப் பண்ணா வெறும் தேங்க்ஸ் மட்டும் போதாது. உனக்கு தான் வீட்டு நிலைமை தெரியுமே பிரியா. தெரியும் ரவி, சும்மா தான் கேட்டேன். ஏய் நீ வேணா வா, அம்மா அப்பாவை பார்த்துட்டு போலாம் வா. படிக்கும் போது 3 வருஷத்துல எத்தனை முறை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உன் அம்மா அப்பாவை இன்ட்ரோ பண்ணி வைன்னு கேட்டிருப்பேன். அன்னைக்கெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நான் கேட்காமே வர சொல்றேன், அதுவும் இந்த நைட்ல. வேணாம், அவங்கள டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. Definitely I will meet them some other days. ஓகே, நீ எப்ப வேணாலும் வரலாம். சரி. ரவி, ஆல் ஓகே? என்னாச்சு? இல்ல, எல்லாம் ஓகே தானே? என்ன திடீர்னு? இல்ல, ஏதோ யோசிச்சுக்கிட்டே ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கே, அதான் கேட்டேன். ஆல் ஓகே? ஒண்ணும் இல்ல பிரியா, என் மாமனாருக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும், அதான் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதான் கடையில உன் கூட பார்ட்னர்ஷிப்க்கு யாரோ வரதா சொன்னியே, அப்புறம் என்ன? பேசி முடிச்சாச்சுதான், இருந்தாலும் பணத்தை இப்படி வாங்கி அப்படி தர வரைக்கும் டென்ஷன் தானே. ஒன்னும் கவலைப்படாத, everything will be all right. தேங்க்ஸ் பிரியா. சரி, அப்ப நான் கிளம்புறேன். குட் நைட். குட் நைட். பிரியா, இத நான் சொல்லியா? எது? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்றேன். ஆக்சுவலி மனசு ரொம்ப ஃப்ரீ ஆயிடுச்சு. நிச்சயம் நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. கம் ஆன் ரவி. நாம காலேஜ் படிக்கும் போது எப்படி இருந்தனோ அந்த எனர்ஜி திரும்ப கிடைச்சிருச்சு. இப்படியே 2 பேரும் மாறி மாறி தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருந்தா விடிஞ்சிரும். போ, போய் தூங்கு. ஓகே, குட் நைட். பை. பை. டேய், அதிர்ச்சி நீ அப்பாவுக்கு குடுக்குறியோ இல்லையோ, ஆனா அந்த குணம் நம்ம எல்லாத்துக்கும் அதிர்ச்சி கொடுத்துட்டே இருக்கான்டா, பாத்துக்கோ.
குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது? ஐயோ ராஜா, நீ செய்தது எவ்வளவு பெரிய பிழை தெரியுமா? 2 மாச வண்டி போய்விட்டதே ராஜா. இனி என்ன செய்வாய் ராஜா? உன் மாமியார் பேச்சை கேட்டு வீட்டு பத்திரத்தை கொடுத்து விட்டாயே ராஜா. இனி என்ன செய்ய போகிறாய் ராஜா? சொல்லு. நடுத்தெருவில் இருக்கத்தான் போகிறாயா? அந்த யானை கவலி குணாவிடம் சரணடைந்து விடுவாயா? ஏய், என்ன கத்ததுரா? போய் அவனை கத்து போ. மகிழ்ச்சி இல்லா வாழ்க்கை